எதிர்த்து செய்ய இன்னைக்கு எபிசோட் எப்படி போகுது நடக்கும் பார்ப்போம். இன்னைக்கு எபிசோட் என்ன காட்டுறான், சக்தி எம்பி டென்ஷனாக வீட்டுக்கு வரேன். எல்லோரும் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்குமே பதில் சொல்ல மாட்டான். அப்போ ஜன்னி வராங்க. ஜன்னி வரவும் என்னாச்சு சக்தி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சக்தி எம்பி ஆக்ரோஷமாக பொங்கி எழுங்குறான். எப்போ பார்த்தா உனக்கு அடுத்தவங்க பிரச்சனை போகும், பிரச்சனை இதே தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி எம்பி கோவமாக பேசுகிறான். ஒரு 15 ரூபா இல்லைங்கிறக்காக என்னை ஒரு கடைக்காரர் எவ்வளோ அசிங்கப்படுத்தினான்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறேன். அதை கேட்டோன்னு எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஈஸ்வரி ரேணுகா எல்லாரும் கேட்குறாங்க, பார்கவிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஜானி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க அடுத்து என்ன செஞ்சுருவாங்களோங்கிற பயம் தான் நம்மளை அடுத்த ஸ்டெப் எதுவுமே எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு செஞ்சு வைக்கிது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குணசேகரன் கோயிலில் உட்காந்துருக்கான். அப்போ அறிவுக்கரசி வந்து எதோ பேச போகிறாங்க. கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அறிவுக்கரசி பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாரு, ஏன்னா பேச்சு வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அறிவுக்கரசி சொல்கிறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கிட்ட சுற்றினா நம்மக்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்ச முடியுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.